இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா கலைஞர் தான். இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா உதயசூரியன் தான். 234 தொகுதிகளில் நிற்பது இந்த ஸ்டாலின் தான், மறந்துடாதீங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா போலாமா? 1 செகண்ட். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா, இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். மேகலை, மணி மேகலை. வலிச்சு 2 அடி அடிச்சாரு. அடிச்சிட்டு தான் எங்க வீட்டுக்காரு வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அட பாவிகளா, புரட்சி கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? எங்க வீட்டுக்காரு வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அப்பா அந்த விஷயத்தை ஓவாயாலே சொல்லுமா? டேய், குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். பிக்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரு படுத்திருக்காரு. இப்ப எனக்கு பேச கூட என்னால முடியல. புண்ணாக்கு கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான்னு கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறா அண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்க. But I'd like to begin with Mr. Felix Gerald of the TVK, since you're representing Mr. Vijay in this particular panel and in this round table. Everyone's asking, what will be Vijay's performance? I'll come directly to the question, sir. Where is Vijay? Vijay is living in every home, every households of Tamil Nadu. குறும்பு குறும்பு, அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. Vijay is living in every home, every households of Tamil Nadu. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. And I am Vijay. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். I am Felix Gerald Vijay and I am speaking in his voice today. தற்கொலை நான் இங்க வந்து வேணா வேணா இலவச வேணா வேணா வீட்டுல அவங்க அம்மா வாங்கிருப்பாங்க அந்த பணத்தை. மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துமா? அவங்க அம்மா வாங்கிருப்பா, வாங்கி நிற்பா. இப்பவும் இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியோ. இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. அதே மாதிரி அவன் மாசம் 1000 ரூபாய் காலேஜ்ல வாங்கிட்டு இருப்பா. வாங்காமலாம் இருக்க மாட்டான். தம்பிக்கு கிடைச்சிருக்கோம். எல்லாமே லேப்டாப் வாங்கிருப்பா. ஒரு பொறுமல் சொல்றது லேப்டாப் வாங்கிப்பா. அதுல தளபதி படுத்தப்படு யாரு? அப்போ ஏட்டா நாங்க கஷ்டப்பட்டு புள்ள பார்த்து வச்சு நீ பேர் வைக்க. ஐயா, நான் அந்த ஊருக்காரர்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாதப்பா. யாருடா நீ? பொறுப்பாக்கு தற்கொலை மூல நாங்களாம் இப்ப விசில் அடிக்கிறோம். விசில் அடிச்சோம் எங்களுக்கு எல்லாம் குப்பை கோட்டை தூக்கிட்டு வரோம். குப்பை கோட்டுறதுக்கு குப்பை கூட தான் தூக்கிட்டு வெளியே வரோம். சூப்பர் சின்ன ஆனா அது ஏற்கனவே நம்ம தளபதி விசில் நம்ம கொடுத்துட்டாரு. ஐயோ கர்மா தாமா நான் வேற சொல்ல. வணக்கம் தமிழ்நாடு மக்களே. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பு சீமானனுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு வணக்கம். அண்ணே, உங்களை தேடி கடல் கடந்து அது கடல் கடந்து உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு.
உங்களை பார்க்கணும் சீமான பார்க்க முடியாம அவர் செத்தே போயிட்டாரு. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. கொஞ்சம் யாருன்னு அவர் பாருங்க வாங்க. உங்க நண்பர் பாருங்க எப்படி இல்ல நிலையில ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. இது ஒரு பதில் சொல்லணும். நாம் தலைவர் கட்சி அதுதான் கட்சின்னு தெரியல, அவங்க ஒரு பதில் சொல்லணும். வேண்டுகோள் இருக்கிற சீமான 3 வருஷம் வந்தாரு, கடல் தாண்டி வந்தாரு. அதாவது இந்த ஆட்சியில பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல சார். போதை டெல்லி மாதிரியா சார்? ஒரு மாநில 500 பேரை காணாம பெண்கள் டெல்லி மாதிரியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. தலைநகர் டெல்லியில் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. என்னை கட்ட வார்த்தை திட்டணும்னு தோணுதுல? உண்மையை சொல்லு. அது ஒரு சினிமாவுக்காக வந்த ஒரு ப்ரொமோஷா. நீங்க வேற அதை நீங்க அதை செகண்ட் ஹாஃப் நீங்க சரியா பாருங்க. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? Political slavery. You are treating them as a tenant. You are treating them as a tenant, not as a partner. We wanted to treat them as a partner, not as a tenant, not as a slave. If that is you call slavery, ask your dealer to have some courage to come out and face the people. Ask your dealer to have some courage to come out and face the people. என்ன எப்படி புலம்புற ஆதா மீனாட்சி? But in DVK, it's completely opposite. The leader wants the people to work for him and then put him in the crown of chief ministership. My point is, if even hypothetically that happens, let's say 20-30 years later, will he ever go to Fort St. George, or he will be only sitting in Panayur and running the government from Panayur itself? ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு காமெடியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் வெரி டர்ட்டி காமெடியா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். At the same time, if actor Vijay felt it was BJP's fault, then he should have come out and spoken. He's not saying it. It is only certain fringe elements who are trying to frame the BJP in this case, and the BJP is not interested in Vijay, and the BJP is not interested in Vijay. இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது. பார்க்கலாம். Where is the proof? I'll tell you. Income tax 15 crores. Income tax 15 crores you have not paid. Only day before yesterday. Only day before the High Court has given fine. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in Tamil Nadu. 15 crores you have not paid. Adha Arjun, who is he? Who is Adha Arjun? Economics from Harvard? Fucking lottery. Fucking lottery. அவர் யார் தெரியுமா? யாரு? Fucking lottery. Fucking lottery. He sells lottery. Sorry for the unparliamentary language. He sells lottery. Stop. Right? You have someone who sells lottery, ruining the life of the poor, as number 2 in the party, and you're talking about corruption. What? கண்ட பயலுகெல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. The audacity is that. Why don't they call an economist from Harvard or from Oxford or have an intellectual from any of those institutions? Why do you have someone who prints lottery ticket which is illegal and he wants through TVK sell lottery back in Tamil Nadu and make poor people poorer? How many seats Majority, simple majority. How many seats? Majority, we will more than more than 50% of constituency, we have more than 40% of vote. Okay. We are forming the boss. Make my closing. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா, ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனால அழுகாரா? எனக்கு அழுகுறா. எல்லா வேலையும் பாப்பேன். நீ பாப்பண்ணே போய் சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு இல்லல? அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க.
சினிமாவில் போனீங்கன்னா தளபதி தளபதின்னு தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது போதுமே உங்களுக்கு. ஏண்டா சிஎம் பதவியை விட இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் தளபதி தளபதின்னு சொல்றது பெரிய பதவியாடா? படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. இந்த ஆளு வேற முன்னாள் IRS அதிகாரி, நல்ல அறிவாளி தான், நல்ல அறிவாளி. எப்படிதான் இந்த ஆள்ல படிச்சுதான் போனாரா என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கேடா. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாய. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய்